வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். கும்ப ராசிக்காரர்களே, இனி வரப்போகும் மாதங்களில் அதிர்ஷ்டம் வெள்ளமாக பாயும். தெய்வீக அருள் உங்களை சுற்றும். வெற்றி நிச்சயம். செல்வம் பெருகும். ராஜயோகம் கையில் இருக்கிறது. அதாவது கும்பராசிக்காரர்கள் சிந்தனையில் சாதாரணம் கிடையாது. உலகம் ஒரு வழியில் ஓடும் போது இவர்கள் வேறு வழி திறக்கிறார்கள். இவர்களிடம் புதிய யோசனைகள், புதுமையான சிந்தனைகள், கற்பனைக்கும் அப்பாற்பட்ட கனவுகள். இவர்களின் மூளை ஒரு சின்ன பிரபஞ்சம் மாதிரி. அதில் சிந்தனைகளின் நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் இவர்கள் ஆழமாக ஆராய்வார்கள். ஒரே பார்வையிலேயே யாரும் கவனிக்காத ரகசியத்தையும் கண்டுபிடிக்க வைக்கும் பார்வை இவர்களுடையது. மேலும் கும்பராசிக்காரர்கள் பிறக்கும் போதே அவர்களோடு ஒரு ஒளி வந்து சேரும். அது அறிவின் ஒளி, ஆன்மீகத்தின் ஒளி, அதிர்ஷ்டத்தின் ஒளி. இவர்களுக்கு வாழ்க்கையில் எதுவும் எளிதில் வராது. ஆனால் ஒரு முறை முயற்சி தொடங்கினால் வானமே அவர்களை தடுக்க முடியாது. மற்றவர்கள் இது முடியாது என்று சொன்ன விஷயத்தையே இவர்கள் செய்து முடிப்பார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர்களை எல்லோரும் அசாதாரண மனிதர்கள் என்று புகழ்கிறார்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. எதிர்காலத்தை உணர்வது. அவர்கள் யோசிப்பதற்கே முன்னாள் உலகம் அதை பின்பற்றும். இதுதான் இவர்களின் சிந்தனை வலிமை. டெக்னாலஜி, ஆராய்ச்சி, கலை அல்லது ஜோதிடம் எதிலும் இவர்களின் அடையாளம் வெவ்வேறாக தெரியும். இவர்களின் மனசு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. அதேபோல் இவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் துடிக்கும் ஒரு அடங்காத தீ இருக்கு. அது இவர்களின் கனவுகளை நினைவாக்கும் ஆற்றல். கும்பராசிக்காரர்கள் பேசாமல் சாதிப்பவர்கள். யாரையும் தாழ்வாக பார்க்க மாட்டார்கள். ஆனால் யாராலும் இவர்களை கீழே தள்ள முடியாது. இவர்களின் மதிப்பு அவர்களின் மன அமைதியிலும் அறிவிலும். 2026 முதல் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட அலை நுழைய போகிறது. வேலை, வீடு, வாகனம், பெயர், புகழ் அனைத்திலும் குதித்தலும் வளர்ச்சி. யோகங்கள் மின்னும். வாழ்க்கை கதிர் வீசும். சனி, குரு, சூரியன் மூவரும் சேர்ந்து கும்பராசிக்காரர்களை ஒரு ராஜயோக பாதையில் இட்டு செல்ல போகிறார்கள். குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் வெறும் வாழ்வதற்காக பிறக்கவில்லை, உலகை மாற்ற வருகிறார்கள். இவர்களின் சிந்தனைகள் தலைமுறையே வழிநடத்தும். அவர்களின் பெயர் ஒரு நாள் வரலாற்றில் எழுதப்படும். அவர் இல்லாமல் இது நடந்திருக்காது என்று உலகமே சொல்லும் அளவுக்கு இவர்களின் தாக்கம் பரவுகிறது. அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் பிறந்த நேரமே ஒரு ராஜயோக விதியை தாங்கி வரும். சில நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் தாமதம் வரலாம். ஆனால் அந்த தாமதம் வெற்றியை நிச்சயமாக்கும் தாமதம். சனி அவர்களின் அதிபதி என்பதால் முயற்சிக்கு நியாயமான பலன் தருவான். ஒருமுறை இவர்களின் வாழ்க்கையில் சனி முழுமையாக கருணை காட்டினால் பணம், பதவி, செல்வாக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் உயர்ந்து வரும். இது ஒரு சாதாரண வளர்ச்சி இல்லை, அசுர வேகத்தில் நடந்து வரும் ராஜயோக உயர்வு. அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் எத்தனை சிரமங்களை கண்டாலும் ஒரு காணாத தெய்வ சக்தி அவர்களை தாங்கி காப்பாற்றும். பலர் விழும் இடத்தில் இவர்களோ எழுந்து நிற்பார்கள். பிரார்த்தனை இல்லாமலே கடவுள் இவர்களுடன் நடப்பார். அதனால்தான் பல கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ச்சிகரமான அதிர்ஷ்ட மாற்றங்கள் ஏற்படும். அதே போலதான் கும்பம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் ஒளியால் நிரம்பியதாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றமும் சமூகத்தில் பெருமையும் இவர்களை தேடி வரும். இவர்களின் வாழ்க்கை உலகில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இவர்களின் பெயர் வரலாற்றில் பொற்காலத்தில் எழுதப்படும். ஏனென்றால் ஜோதிட அறிவுப்படி நவக்கிரகங்கள் மனித வாழ்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இவை எப்போதோ ராசிகளையும் நட்சத்திரத்தையும் மாற்றி வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருகின்றன. அந்த வகையில் ராகு நிழல் கிரகமாகும். ராகு நேரடியாக பயணிக்காமல் பின்னோக்கி நிலையிலும் பயணிக்கக்கூடியவர். ராகுவிற்கு சொந்த ராசி இல்லாவிட்டாலும் ஒரு ராசியில் 18 மாதங்கள் வரை மற்றும் நட்சத்திரங்களை மாற்றி பலவித தாக்கங்களை ஏற்படுத்துவார். இந்த நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்தில் ராகு சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திற்கு செல்வார். சதயம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு என்பதால் தனது சொந்த நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பானதாகவே கருதப்படுகிறது. இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் தெரியும். ஆனால் சிறப்பு வாய்ப்புகள் 3 ராசிகளுக்கு பணம் மற்றும் செல்வம் சார்ந்த சாதக பலன்களை தருகிறது. மேலும் ராகு சொந்த நட்சத்திர பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள். அதில் முதல் ராசியாக கும்பராசியும் ஒன்று. வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, வருமான உயர்வு, புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்க வாய்ப்பு. தொழிலதிபர்கள் கடின உழைப்புக்கு பலனை பெறுவார்கள். திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை பெறுவார்கள். வணிகர்கள் இரட்டிப்பு லாபம், மொத்த செல்வம் அதிகரிக்கும். அதேபோல் வருட கோள்களில் குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். திருமண சுபயோக நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அடுத்தடுத்த மாதங்களில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவார்.
பிறகு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பலப்படுகிறார். அடிக்கடி விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவுகளும் உண்டாகும். 7 சனியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சனி நடப்பதால் பண விவகாரங்களில் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை. ராசிக்குள் ராகுவும் 7ல் கேதுவும் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும், கவனம் தேவை. இனி வருகின்ற மாதம் முழுவதும், அதாவது வருகின்ற 27ஆம் தேதிக்கு பிறகு 9வது இடத்தில் பலவீனமாக காணப்படுவார். முன்கோபம், அவசர முடிவுகளால் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். சூரியன் 8, 9ஆம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவார். ஞாபக மருதி அதிகமாக காணப்படும். அரசாங்க பகைகள் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். பண சேமிப்புகள், முதலீடுகளில் கவனம் தேவை. இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு புதனும் 9வது வீட்டில் பலவீனப்படுகிறார். சோம்பல், சுறுசுறுப்பின்மை, மந்த நிலை காணப்படும். அதேபோல் 19, 20, 21 தேதிகளுக்கு பிறகு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதனால் பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக பூஜையும் வழிபாடும் செய்து வாருங்கள். அரச மரத்தடி விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி எருக்க மாலை அணிவித்து வரவும் நல்லதே நடக்கப் போகிறது உங்களுக்கு. அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கலான இடங்கள், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. காது, மூக்கு, தொண்டை, கண், பல் போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சட்ட சிக்கல்களுக்கு உட்படாமல் இருப்பது நல்லது. பயணங்கள் சமயத்தில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. யோக பலன்கள் அதிகளவில் உங்களுக்கு கிடைக்கும். விஷ 5கள், பூச்சிக்கடிகள், வாயிலா ஜீவராசிகளிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையை விட்டு நிற்பது, பேப்பர் போடுவது, மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்வது, சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இல்லையென்றால் வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும். பண வரவிற்கு உத்தரவாதம் உண்டு. துணைவிக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். உத்தியோகம், வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குரு 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயங்களில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதங்களில் கன்னிராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன், கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு, மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மைகளை தரும். இந்த புரட்டாசி மாதங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள், தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு, பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டு. வெளியில் வர முடியாமல் தவிர்க்கும் சூழ்நிலையும் உண்டாகும். கடனில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் வரப்போகிறது. எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடிவயிறு, சிறுகுடல், பெருங்குடல் தொடர்பான பாதிப்புகள் வரும் சூழல் உள்ளது. பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாத சூழல் ஏற்படும். நம்முடைய வாய் அமைதியாக இருக்காது. ராசி லக்கணத்தில் ராகு இருப்பதால் வேண்டுமென்றே பிரச்சனைகள் செய்வீர்கள். குடும்பத்தில் சஞ்சலம் என்பது உங்களுடைய வார்த்தைகளினால் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதால் அப்ரெண்டிஸ் போன்ற பாதிப்புகள் வரும். பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெளிவருவீர்கள். குரு கடாட்சம் இருக்கும் வரை உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது. மற்றபடி அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு எதிராக நடக்கும். அஷ்டமத்தில் சென்று சூரியன் புதன் அமரும் போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அடிவேறு, கழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சூடு போன்றவை ஏற்படும். சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும், மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும்.
கூடா நட்பால் பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதால் நண்பர்கள் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. குரு நல்ல வேளையில் இருப்பதால் அச்சமடைய தேவையில்லை. குருவாயூர் கிருஷ்ணனை மனதார வழிபடுவது நல்லது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகள் கிடைக்கப் போகிறது. மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் நவக்கிரகங்களின் ராஜாவாக அறியப்படுகிறார். ஜோதிடத்தில் சூரியன் தொழில், ஆன்மா, ஆற்றல், மரியாதை மற்றும் தலைமைத்துவ திறன்களை குறிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்ச்சி ஆகிறார். அதேபோல் சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைவதால் கும்பராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம். இந்த கிரக பெயர்ச்சியால் அவர்கள் பல்வேறு வழிகளில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆறுதல் மற்றும் வசதிகள் அதிகரிக்கும். வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வேலையில் இருப்பவர்கள் பெரிய பதவி உயர்வுகளை பெறலாம் மற்றும் பணியிடங்களில் சாதகமான சூழல் நிலவும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். மேலும் பல ஒப்பந்தங்கள் மூலம் பண லாபத்தை பெறலாம். அவர்களின் முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை தரும். மேலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அடுத்ததாக சுக்கிரன் உருவாக்கும் 84 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய ராஜயோகம். அதாவது 84 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கிரனால் உருவாகும் துவாதசா ராஜயோகம் மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வரவேற்பு. அது எப்படி என்றால், ஜோதிட கணிப்புகளின்படி 2025ஆம் ஆண்டு வருகின்ற மாதங்களில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சுக்கிரன் மற்றும் யுரேனஸ் கிரகங்களின் அமைப்பால் 84 ஆண்டுகளுக்கு பிறகு துவாதசா ராஜயோகம் உருவாகிறது. இந்த அரிய ராஜயோகம் 3 முக்கிய ராசிகளுக்கு சுமமாக அமைந்து வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொடுக்க உள்ளார். மேலும் இந்த ராஜயோகத்தால் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். திருமணத்துடன் தொடர்பான சிக்கல்கள் தீரும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கலை படைப்புத்துறையில் புகழ் கிடைக்கும். சுப நிகழ்வுகள் நிகழும். வியாபாரம், முதலீடுகள் வளர்ச்சி பெறும். பணம், பதவி உயர்வு, குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் நிறைவேறும். அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகின்றன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதி. சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்க உள்ளது. அதேபோல் இந்த மாற்றத்தினால் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உத்தியோகம், தொழிலில் அற்புதமாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி எல்லாவற்றிலும் அமோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம், தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். இழுபடியாக இருந்த விசேஷங்கள் நிறைவேறும். மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உள்ளூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவும் அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு, அந்தஸ்து அதிகரிக்கும். தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். குறிப்பாக வாழ்க்கை துணை, கால், பாதம், மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கி விழுவதற்கான அபாயம் உள்ளது. எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம். வளர்ப்பு பிராணிகள், விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கூட போகிறது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. கிரகங்களின் இந்த இயக்கங்கள் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் குரு மற்றும் சனி தங்கள் இயக்கம் மற்றும் நிலையை மாற்றி அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். ஜோதிடத்தில் குரு மற்றும் சனி இரண்டும் மெதுவாக நகரும் கிரகங்களாகும். அவை ஒழுக்கம் மற்றும் நீண்ட கால வளர்ச்சியை வடிவமைக்கின்றன. சனி மற்றும் குருவின் இயக்கம் மக்களின் வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
ஒரு புறம் குரு பகவான் வாய்ப்புகள், ஞானம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது. அதே சமயம் சனி பகவான் கர்மா, ஒழுக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. சனி மற்றும் குருவின் இயக்கம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது. நவம்பர் 11க்கு பிறகு 2025ஆம் ஆண்டு தான் கூறுகிறேன். குரு கடக ராசியில் 6:30 மணிக்கு வக்ரமாடுகிறார். அதே சமயம் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனிக்கிழமை 7:26 மணிக்கு மேல் மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 சக்தி வாய்ந்த கிரகங்களின் இயக்கங்கள் சில ராசிக்காரர்களின் தலைவிதியை மாற்றப் போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதில் முதல் ராசியாக கும்பராசிக்காரர்கள் தான். மேலும் குரு சனி பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை கொண்டு வரும். பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் சந்திக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. அதேபோல் அவர்களின் கடந்த கால முதலீடுகள் இப்போது லாபத்தை தரும். இதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் திறக்கும். வணிகர்கள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் மற்றும் பல்வேறு திட்டங்களிலிருந்து பெரும் லாபத்தை பெறலாம். இந்த காலகட்டங்களில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் பொருத்தமான வேலையை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனையும் பெறலாம். அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதேபோல் கும்பராசிக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் இடையில் ஒரு சில மாதங்களில், அதாவது இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்களில் இடைப்பட்ட காலங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பழி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகன செலவுகள், பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம். இருந்தாலும் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும். திடீர் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். கும்பராசியினருக்கு இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியமும் உள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. அவசரமாக குடும்ப விஷயங்களில் எந்த முடிவை எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும். பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் தீரும். உறவுகள் மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும். தொழில், வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களிலும் இனிவரும் மாதங்களிலும் சாதகமான மாற்றங்களை கண்கூடாகவே காண்பீர்கள். எதிர்பார்ப்பிற்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்பு போன்றவை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். நீண்ட மாதங்களாக பிரச்சனையாக இருந்த அல்லது வராமல் இருந்த தொகை, தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி இனிவரும் மாதங்களில் கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீர்கள். எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகு அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடக்கம் முதல் பல விஷயங்களில் சின்னதாக நெருக்கடிகள், முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது, வீண் விடயங்கள், வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம். மாதத்தின் இறுதியில் சூழல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். உத்தியோகம், தொழிலில், வியாபாரம், கல்வி ஆகிய அனைத்து விஷயங்களிலும் உயர்வு இருக்கும். குழந்தைகள் மூலம் பெருமிதம் கொள்வீர்கள். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் அனைத்திலும் முன்னேற்றம் காணப்படும். கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். இந்த மாற்றங்கள் ஏன் நடக்கிறது என்று ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக கூறுகிறேன் என்றால், செவ்வாய் பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, சந்திரன் பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிகளில் அடிக்கடி மாற்றம் வருவது நியதி. இதனால்தான் இந்த மாற்றங்கள் அடிக்கடி மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இதை சந்திச்சிருப்பீர்கள், கஷ்டத்தை சந்திச்சிருப்பீர்கள். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும்.
வீடு, நிலம், வண்டி, வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்கள் இருக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத இடங்களில் இருந்து நல்லது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில், சமூகத்தில் உங்களின் தனிப்பட்ட செல்வாக்கு நன்கு உயரும். உறவினர்கள் வருகையால் உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் புது வரவு உண்டு. சுபகாரிய தடைகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறக்கும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முக்கியமாக வாழ்க்கை துணைவியின் கால், பாதம், மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள நவக்கிரக கோயில் சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களிடம் புதுமையான கற்பனை ஓடைகள் எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கும். கலை, இசை, நடனம், ஓவியம், இலக்கியம் என எந்த கலைத்துறையிலும் அவர்கள் சாதனை படைப்பார்கள். இவர்களின் படைப்புகள் காலத்திற்கும் எப்போதும் முன்னோடி. உலகம் இவர்களின் கலைப்புகளை ரசித்து வியக்கும். கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் சமூக நலனையே அதிகமாக விரும்புவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தனி பண யோகம் உள்ளது. அவர்கள் பணத்தை சம்பாதிப்பது வெறும் உழைப்பால் மட்டுமல்ல, அறிவு, சிந்தனை, திட்டமிடல், புதுமை மூலமாக ஒரு நாள் இவர்களது பெயர் அதிர்ஷ்டம் உடைய பணக்காரர் என்று பேசப்படும் அளவுக்கு உயர்வார்கள். நிதி, நிலம், வாகனம், சொத்து எல்லாம் இவர்களின் கையில் வந்து சேரும்.